எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. தென்னிந்தியாவில் வரும் நாட்களில் வெப்பநிலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளில் இன்று வெப்பநிலை வீச வாய்ப்பு இருப்பதாகவும் வரும் நாட்களில் வெப்பநிலை படிப்படியாக குறையும் எனவும் கூறியுள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், நாளை முதல் வரும் மே 10ஆம் தேதி வரை ராஜஸ்தான் மற்றும் மேற்கு மத்திய பிரதேச பகுதிகளில் புதிதாக வெப்பநிலை வீச வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் தென்னிந்திய பகுதி மற்றும் கிழக்கு இந்திய பகுதிகளில் வரும் மே 11ஆம் தேதி வரை இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கோடை வெயில் கொளுத்தி வரும் நிலையில் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் மற்றும் திருப்பத்தூரில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. அடுத்த 4 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும் எனவும், தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை வீசக்கூடும் எனவும், சென்னை மற்றும் புறநகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் மேற்குறிப்பிட்ட பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக வெப்பநிலை கரூர் பரமத்தியில் 110.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.